ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய டெலிகிராம் சேனலை பார்த்தீங்கன்னாக்கா லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் டெக்னிக்கல் அனலைசிஸ், ஸோ இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்த பத்தின டெக்னிக்கல் அனாலிசிஸும் நம்ம சார்ட்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலாம், உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இண்டெக்ஸ்னு சொல்லி அனைத்து விதமான கண்டென்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸோ நிஃப்டி அண்ட் மற்ற இண்டெக்ஸோடைய வீக்லி அனாலிசிஸ் பத்தி தான் இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போதுங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளைடு. ஸோ நான் போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை நீங்க பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க வேணாம். அண்ட் நீங்க எந்த ஒரு டிசிஷன்ஸ், எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணுங்க. அண்ட் நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் வீடியோல நான் போட்டிருந்தேன். கரெக்டா இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு தான் ரிவர்சல் ஆகுன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் வீக் கரெக்டா இங்க நம்ம ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கரெக்டா சப்போர்ட் எடுத்ததுக்கு. ஸோ இங்க 1 2 3 4 5 டச். ஸோ 5 டச் கொடுத்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ வீக்லி கேண்டல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லாவே பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக்ஸ் ரீஜன் ஒன்று இங்க இருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவர்சல் இன்கேஸ் இந்த இண்டெக்ஸ் மேல போகுன்ற பட்சத்துல ஸோ 25,087 இருந்து 25,120 இந்த ஒரு 40 பாயிண்ட்குள்ள இருந்து ரிவர்சல்ஸ் நம்ம வருன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்படி இந்த இடத்துல வர ரிவர்சல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மைனர் டார்கெட்டா தான் நம்ம வைக்க முடியும். மேஜர் டார்கெட் அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியாது. பட் ஆனா கண்டிப்பா நான் இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் வருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம அப்சைட்ல பார்த்தோம்னாக்கா 1 2 3 டச் ஆயிருக்கு. பிளஸ் இங்கிருந்து பார்க்கும்போதே 1 2 3 4 டச் ஆயிருக்கு. இந்த இடத்த நம்ம கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம். என்ன ரீசன் அப்படின்னாக்கா மோர் தென் ஒன் ரீசன் இருக்கு. இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷனும் இருக்கு அண்ட் இந்த ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைனுமே இருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜோனு. இந்த ஜோன் ரொம்பவே பவரான ஜோனா இருக்கும். அதாவது 25,450 ரேஞ்ச் கிட்ட இருக்கிற ஒரு ஜோனு. ஸோ இப்போ பார்ப்போம் நம்ம. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நிஃப்டி இந்த ஜோன் கிட்ட போயிட்டு ரிவர்சல் ஆகுதா இல்லைன்றது நீங்க வாட்ச் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுன்றது நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது நீங்க இன்ட்ராடே வைஸ் நீங்க பிளான் பண்றீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ள நீங்க பிளே பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இதோட பிரேக் அவுட் லெவலு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னாக்கா ஸோ 1 2 3 4 5 6 கரெக்டாக இங்கே பிரேக் அவுட் கொடுத்தாங்க. அப்படியே ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வேற ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ கிரீன் லைன்ல நம்ம போடலாம். கிரீன் லைன் போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் பேஸ் பண்ணி இப்போ மேலே போய்கிட்டு இருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இவங்க எப்படி போறாங்க அப்படின்றத. ஸோ இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ட்ரெண்ட் லைன் சேனல்ல தான் இப்போ இது ஏறிட்டு இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த ரேஞ்சில் போயிட்டு இங்க இருந்து ஃபுல்லா பிரேக் ஆகுன்ற நான் பாக்குறேன். ஸோ பார்ப்போங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இண்டெக்ஸ் போயிடலாம். நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. அதாவது என்னன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட இந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. இப்போ இன்வெர்டட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கு. நான் டெய்லி டைம் ஃப்ரேம் மூவ் பண்றேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த இடத்த நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டா ஸோ இந்த இடத்துல இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்ல தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இதுதான் அந்த ஃபார்மேஷனுடைய இது. ஸோ இதை மட்டும் நம்ம இங்க ப்ராப்பரா எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணோம்னா இதுதான் இதோட ரேஞ்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் பேங்க் நிஃப்டி நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல புல்லிஷ்ல தான் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 1 2 3 டச் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நாளைக்கு பிரேக் அவுட் ஆகலாம். அப்படின்னா ஒரு நல்ல சைடு கன்சாலிடேஷன் போயிட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகலாம் மண்டே. ஸோ பிரேக் அவுட் ஆகுதுனாக்கா பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணுங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி இப்போ பாத்தீங்கன்னாக்கா நல்லாவே ஜோன்ல இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்மே கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது இன்கேஸ் இந்த ரேஞ்சில் உடைக்குதாங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 3% வரைக்கும் பேங்க் நிஃப்டி மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கிளியரா தெரியுது. வாங்க இப்போ நம்ம குயிக்கா அடுத்த இண்டெக்ஸ் போயிடலாம். நம்ம அடுத்த இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சேமா தான் மூவ் ஆகும். ஸோ அடுத்து ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் சேமா தான் மூவ் ஆகும். ஸோ ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐடி இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு ஜோன் ஒன்று போட்டிருந்தோம். இது ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தேன் நான். கரெக்டா பாத்தீங்கன்னாக்கா இதை ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு கேண்டில் கூட இதுக்கு மேல க்ளோஸ் ஆகல. கிரீன்ல அப்படியே ஃபுல்லா ரெட் கலர் கேண்டில்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லா இங்க ஸ்டாப்ல சண்டிங் பண்ணி ஃபுல்லா இறக்கிட்டாங்க.
ஸோ இப்போ வந்து என்னன்னாக்கா கீழே வந்த உடனே இங்கேயுமே வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக வெயிட் பண்றாங்க. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணாங்கன்னா மொத்த ஆர்டர் கலெக்ட் பண்ணி மேலே பிச்சுக்கிட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு ஸோ இந்த இடத்துல தான் வந்து இப்போ இது வந்து ஸ்டக் ஆகி நிற்குது ப்ரைஸ். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் ஜோன் வந்து இருக்கு. இதை வந்து காட்லி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 32,470 இருந்து 32,870 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ள வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஷார்ப் ரிவர்சல் இருக்குன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்ல பண்ணணும், இல்லை ஐடி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஐடி பீஸ்ல பண்ணணுன்றவங்க இந்த அனலைசிஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா ஒர்க் ஆகுன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஆட்டோ வந்து நம்ம சேனல்ல நம்ம எக்கச்சக்க வீடியோ போட்டோம். இதுதான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய டார்கெட்டிங் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தோம். கரெக்டா டார்கெட் அச்சீவ் ஆனோன்னு டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்க வந்து அடுத்து வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் பேட்டர்னுடைய ஹார்மோனிக் ஜோன் வந்து இந்த இடத்துல ஃபாலோ ஆகுதுங்க. கிட்டத்தட்ட கரெக்டா வந்து இந்த ரேஞ்ச்ல வருது. ப்ரீவியஸா இருக்குது அந்த ஸ்விங் லோ கிட்ட வருது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 24,755 இருந்து 24,935 கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட்டுக்குள்ள வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் வந்தது அப்படின்னா இங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரீப் ரேலி வந்து ரிவர்சல்ஸ் கொடுக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்து நம்ம எப்படி வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஜோன் தான் நமக்கு. இந்த ஜோனுக்குள்ளே தான் 1, 2, 3 இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து எப்படி போறாங்கன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து ரியாலிட்டியில வந்து பெருசா வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பிளஸ் வந்து இந்த வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாங்க. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்படி தான் நம்ம போடணும். பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரீப்பா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து அலைன் பண்றேன். ஓகே, நல்லா ஃபிட்டின் ஆயிடுச்சு இது. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 டச் இருக்கு மேல, கீழே வந்து 1 2 3 டச் இருக்கு. ஸோ இங்க வந்து சைட் வேஸ்ல இப்போ ஸ்டக் ஆகி வந்து கடந்த ஒரு 1.5 மந்த் கிட்ட சைட் வேஸ்ல தான் வந்து இருக்காங்க இவங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து எப்படி போறாங்கன்றதை நம்ம வந்து அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து ஹார்மோனிக் சைடு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க இன்னமும் வந்து பையிங் இது டிமாண்ட் ஜோன்ல தான் ஸ்டக் ஆகி நிக்குது பிரைஸ் இப்போதைக்கு. பட் ஆனால் வந்து இந்த 2 ஜோனுக்குள்ள இது வந்து பிரேக் அவுட் ஆகி டைரக்ஷன் போகட்டும். நமக்கு டைரக்ஷன் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து நிஃப்டி ரியாலிட்டியில வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது தான் நமக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாம. ஓகே, அடுத்த இண்டெக்ஸ் போலாமாங்களா? அடுத்த இண்டெக்ஸ் வந்து ஃபார்மா பார்த்த வரைக்கும் என்னக்கா இவங்களே வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் தான், பெருசா எதுவுமே இல்லை. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 டச்சு லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. 1 2 3 டச். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி லைட்டா இருக்கு. பட் இது வந்து டிபிக்கலா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. நோட் புக் பேட்டர்ன் கிடையாது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து கன்சிடரேஷனுக்கு எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து லைனுக்கு போயிட்டோம்னாக்கா லைன்ல எதுவும் வருதா? ஓகே, இதே வந்து நான் வந்து இங்க லைன் ஷார்ட்டுக்கு நான் மாத்தி எடுத்துருக்கேன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து கேப் டவுன். ஸோ கேப் டவுன் ஆனதுனால இது வந்து ஒரு நல்ல கிரீன் கேண்டலா வந்திருக்கு. பிரைஸ் வந்து எப்பயுமே நமக்கு வந்து டிராவல் ஆன இடத்த தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் ஆன இடத்த வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோசிங் பிரைஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து நான் வந்து பாயிண்டா எடுத்துப்பேன் க்ளோசிங் பிரைஸ். ஆனா இந்த ஓப்பனிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஏதோ ஒரு நியூஸ்னால ஃபாலோ ஆயிருக்கு, ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சனால இப்போ நம்ம இங்க இப்படி போட்டோம் அப்படின்னாக்கா இதுதான் கரெக்டான வந்து ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இதையுமே நான் வந்து ஆதா எடுத்துப்பேன். 6 டச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து நீங்க நிஃப்டி பீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து கீழே தான் உடச்சிருக்காங்க இதை. ஸோ நம்ம இந்த லைன் ஆல்ரெடி போட்டிருந்த லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உடச்சி கேப் டவுன் ஆகி ரிவர்சல்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி இங்க வந்து நல்ல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு தான் கீழே இறக்கிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ வந்து கீழே வந்து டிமாண்ட் எடுத்துட்டு தான் மேலே போவாங்கன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம் இவங்க வந்து எப்படி போவாங்க அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நிஃப்டி ஃபார்மாக்கான வந்து அனாலிசிஸ். அடுத்து வந்து எஃப்எம்சிஜி வந்து நம்ம ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். இந்த வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ல வந்து இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் இன்னும் வந்து இங்க பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ பிரேக் அவுட் கொடுக்காம போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி தான் போதாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ள வந்துடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம.
இந்த ட்ரெண்ட் லைனே நான் தூக்கிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரையும் நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கட்டும். ஆனால் இந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ள வந்து வந்துடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ள வந்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கேப் அப். இந்த கேப் அப்போ வந்து நம்ம கன்சிடரேஷன்ல எடுத்துக்கூடாதுங்க. ஸோ இந்த கேப் அப்போ வந்து நம்ம கன்சிடரேஷன் எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து இருக்கு. இதை நம்ம வந்து நான் லைன் ஷார்ட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே வந்து நான் இங்கே போடுறேன். அதாவது கரெக்டாக ஃபிட்டின் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஃபிட்டின் வந்து ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கேண்டில் இதுலேயே போயிடலாம் நம்ம. ஸோ கேண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து ஒன் டச் வந்து இதுவாயிருக்கு. இது வந்து செகண்ட் டச்சு. இந்த டச்சையும் இந்த டச் எல்லாமே வந்து கன்சிடரேஷனாக நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக நான் அப்படியே வந்து அலைன் பண்ணுறேன். அலைன் பண்ணாலுமே வந்து அந்த அளவுக்கு கொண்டு வர முடியலை நம்மளால. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 இங்கே வந்து இதை வந்து டச்சாக கன்சிடர் பண்ணுங்க. 3 4 டச் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 இடத்துல வந்து நம்மளால வந்து டச் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். பட் ஆனால் இது வந்து டச் ஆக மாட்டேங்குது. நம்ம அதனால இதை வந்து நம்ம கன்சிடரேஷன் பண்ண வேணாம். நான் ஏன் இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்டா நான் பார்க்குறேன். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இந்த பாயிண்ட் தான் வந்து லேட்டஸ்ட் பிரைஸ்ல நடந்திருக்கு. ஸோ லேட்டஸ்டா எங்க ரிவர்சல்ஸ் எடுத்துருக்குதோ அதை வந்து நம்ம ஐப்பதியாட்டி கொடுக்கணும் ட்ரெண்ட் லைன் மதியும் போது. ஸோ அதனால எனக்கு இந்த பாயிண்ட் கண்டிப்பா டச் ஆகணும். பிளஸ் வந்து இங்க மேல இருந்து ஃபாலோ ஆனதுல ஃபர்ஸ்ட் ஸ்விங்ல வந்து இங்க தான் இருக்கு. அதனால எனக்கு இதையும் டச் ஆகணும். அந்த ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையும் வந்து நான் கிளப் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நம்ம இன்னொரு ஒரு ட்ரெண்ட் லைனுமே நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரியுமே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனும் கன்சிடரேஷன் பண்ணலாம். இப்படி பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகுதுனாக்கா, ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே லைன் தான் வருது. ஆனா இங்க 1 2 3 இது ஒரு 4 இங்க வந்து 5ன்ற மாதிரி 5 டச் கிட்ட வருது. இதை வந்து நீங்க இடன் ட்ரெண்ட் லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எஃப்எம்சிஜிக்கான அனலைசிஸுங்க. எஃப்எம்சிஜி வந்து கீழே வந்து கொஞ்சம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம் நம்ம. இல்ல நம்ம வந்து நான் இங்க இதை வந்து நான் வந்து டச் பண்றதுக்காக பார்த்தேன். பட் இருந்தாலும் இங்க டச் ஆகல. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கலா நீங்க பார்க்கறதுக்காக நம்ம வந்து இது பண்ணிக்கணுங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ட்ரெண்ட் லைன் மட்டும் போடாம நாம இது மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். சேனல் பேட்டர்ன் வந்து போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு கரெக்டா வந்து ஒரு இது தெரிஞ்சிடும். இந்த இடங்கள்ல வந்து பிரைஸ் வந்து இதுவாயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஷேர் மார்க்கெட்டுங்க. நம்ம வந்து பஸ் ஸ்டாப் கிடையாது. கரெக்டா இங்கதான் வந்து பஸ் நிக்கணும்ன்றதுக்கு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. இங்கதான் வந்து ட்ரெயின் நிக்கணும்ன்றதுக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்ன்றது வந்து பீப்புளோட சைக்காலஜி தான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதனால இது இங்க வந்தாலுமே வந்து இந்த லைனை டச் பண்ண மாதிரி தான் நமக்கு கன்சிடரேஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி சூப்பரா வந்து இங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜி நல்ல சப்போர்ட் 1 2 இங்க வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில், 3 வந்து புல்லிஷ் கேண்டில். நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயிங் ஃபார்வர்ட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்கு. 3% கீழே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1.5% வரைக்கும் தான் கீழே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பாருங்க, நோட் பண்ணி வைங்க. அடுத்து வந்து இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கீழே வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹார்மோனிக் 5 பாயிண்ட் பேட்டர்ன் 3 பாயிண்ட் பேட்டர்ல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் பிரைஸ் தாங்க நமக்கு வந்து முக்கியம். அதனால நான் லேட்டஸ்ட் பிரைஸை வந்து நான் வந்து டச் பண்ண வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸை வந்து நான் வந்து டச் பண்ண வச்சுட்டேன். மற்ற பிரைஸ் வந்து டச் ஆனாலும் ஆகலனாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் ஆச்சுன்னா இன்னும் சூப்பர். இங்க வந்து 1 2 3 4 5 6 டச் ஆயிருக்கு. சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுதான் ப்ராப்பரான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பார்க்கலாங்க கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்குன்றது. அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரியாலிட்டி இதுவும் அதே தான். ஸோ அப்படியே வந்து ஸ்டக் ஆகி சைட்வேஸ்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. பெருசா இது வந்து நமக்கு வந்து இது வியூ பாயிண்ட் வந்து தெரியல. அப்படியே இது கூட நமக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்கா மெட்டல் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து நம்ம சொல்லியிருந்தோம். வீக்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல வந்து ஒரு பிரேக் அவுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல 1 2 இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வீக்லியில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து லைட்டாக நான் இது வந்து சேஞ்ச் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இதை வந்து நான் வந்து அலைன் பண்ணுறதுக்காக இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 1 2 3 டச் கிட்ட ஆயிருக்கு. ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக இங்கே வந்து பிரேக் அவுட் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்து நல்ல செம்ம ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து நல்லா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கவுண்டர் ட்ரெண்ட் லைன் இடன் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, 1 2 3 இந்த இடன் ட்ரெண்ட் லைன் வந்து இது ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ஒரு 4% வரைக்கும் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணணுன்றவங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. சூப்பராக இருக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த இண்டெக்ஸ் வந்து போயிடலாம் நம்ம.
ஸோ மீடியா பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து எதுவும் நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து தெரியல. ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது டவுன் ட்ரெண்ட்ல தான் வச்சிருக்காங்க. அதாவது லோயர் ஐ வச்சு கீழே இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது நான் பாசிபிலிட்டியும் இந்த ஃபாலிங் சேனல்ல தான் இருக்கு. இந்த சேனலை உடைக்காத வரைக்கும் மீடியா வந்து அப்படியே வந்து சைட்வேஸ் டு டவுன்ல தான் போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கோல்டு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து கோல்டு வந்து ஒரு ஃபிபனாக்கி ரேஷியோல வந்து இதுவாயிருக்கு, ஃபிட்டின் ஆகி ரிவர்சல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்ப்போம் இந்த ரேஷியோ வந்து உடைக்கிறாங்களா, இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறாங்களா, இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து கீழே வராங்களா அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி அண்ட் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அனைத்து விதமான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அண்ட் எவ்ரி வீக் வந்து வீக்லி அனலைசிஸ் வந்து இண்டெக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணணும், நீங்க எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல ஹோல்ட் பண்றீங்கன்றது நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு பிரேக் அவுட் வீடியோ அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நன்றி நண்பர்களே.